உங்க குரல் வந்து ஒரு ஆயுதம்னா அது எதுக்கு எதிராக போராடும்? எது எல்லாம் தமிழுக்கு எதிராக இருக்குதோ, தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்குதோ அதை எதிர்த்து கல்வி இயக்கம். சிறப்பான பதில். ஃபெயிலியர்ஸ் உங்க வாழ்க்கையில கத்து கொடுத்த பாடம் என்னது? அதுவும் பண்ணாத எதுல ஃபெயிலியர் ஆகுறியோ. ஆனா நீங்க சொன்ன பதிலே கரெக்ட் தான் ப்ரோ. ஆமா, திருப்பி அதை பண்ணக்கூடாது. ஆமா, அது ஆனால் பண்ணோம். எப்படி சொல்றது, நானே ஒரு மாதிரி இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு கதைக்க முடியாது. ஏன்னால் ஒரு ஃபெயிலியரை பார்த்து இது ஃபெயிலியர் ஆயிட்டமே என்னட்டு அடுத்தவரை அடிக்கிறேன்டா துவைக்கிறேன்டான்னு ரங்கலாம். அது திருப்பி அடிச்சு உட்கார வச்சு அது லவ்வை தவிர. லவ்ல மட்டும் சரி ரங்கிறேன்டா அடிக்கிறேன்டா பாட்டு பங்கே விடாது. மிச்சம் எண்ணத்துலேயும் இறங்கிடும். மிச்சம் எந்த பெரிய வச்சு ஒருத்தன் நேருக்கு நேரம் ஒருத்தன் நெத்தியில் துவக்க வச்சிருந்தா கூட பயந்துட்டீங்கன்னால் லைக் அது துவண்டு எலும்பி வர அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் லவ் பண்ணி விழுந்துட்டீங்களோ திரும்பவும் அதுக்குத்தான் போய் சொல்றீங்கன்னால் அது உங்களுக்கு சூடு இன்னும் ரொம்ப புண்ணாக்கும் உங்க மனசை. ஸோ ரொம்ப அடிபட்டிருப்பீங்க போல. அப்படியெல்லாம் கிடையாது. லைட்டா இல்ல ரொம்ப அதிகமா இருக்கு பார்த்தா. திருப்பி போயிடாதீங்க அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. லவ் வந்து காதல் தான் உலகிலேயே மிகப்பெரிய ஆயுதம், பவரான ஆயுதம். அதாவது அது கிட்டத்தட்ட அந்த பொண்ணு பேர் என்னது? 2 விஷயம் சொல்றாங்க. அந்த பொண்ணு பேர் என்னது ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் சொல்ல முடியாது. 2 விஷயம் சொல்றாங்க. வெப்பன்ஸ் வந்து குத்தும் அழிக்கும் எல்லாம் பண்ண தானே. அது வந்து ஒரு ஒரு 3 செகண்டுக்குரிய பெயின். இது எப்படி இருக்குமென்னு சொன்னால் காதல் வந்து என்ன செய்யுமென்றால் ஃபெயிலியர் ஆனால் வற்புறுத்தும். அதாவது ஒருத்தனை வச்சு டார்ச்சர் பண்ண அப்படி இருக்கும். நேரத்தை பிடுங்கி கையில குத்தி கிடிச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல. இல்லை, அது வந்து காதலுக்கு இருக்கிற பவர். ஏன்னா நாங்கள் வந்து காதலிச்சவன்டா அப்படியே என்ன செய்யறோம், முற்று முழுதாக அங்கோட உணர்வு பாசம் எல்லாமே அவையன்னு மாறிடும். நம்ம மாறிட்டு காதல் ஃபெயிலியர் வந்து 2 விதத்தில் இருக்கு. ஒன்று அதுவே விட்டு விலகிறது, இன்னொன்று நீங்களாவே விட்டு விலகிறது. சரி, இதுல இந்த 2 கேட்டகரியில எந்த கேட்டகரி நீங்க? இது நான் வந்து நானாவே விட்டு விலகி இருக்கேன். ஓகே, செகண்ட். ஆமா, ஓகே. ஏன் ஆனால் அதுவும் எனக்கு வழியாத்தான் இருக்கு. காதலியா என்ன விலகி வழியா இருக்குதுன்றால் எங்களை விட்டுட்டு போறது மட்டும் லவ் ஃபெயிலியர் கிடையாது. நாங்கள் விட்டு வந்தாலும் அது ஃபெயிலியர் தான். காரணத்தை பொறுத்து இருக்கு. சும்மா லவ் பண்ண விட்டு வரன்றதுலாம் லவ் ஃபெயிலியர்னு சொல்லி யாரும் அழுதாண்டா பிடிச்சி சவுண்டாண்டு போடணும், அதெல்லாம் லவ் ஃபெயிலியர் கிடையாது. அப்படி அது லவ் ஃபெயிலியர் கிடையாது.